நீதிதான் எனக்கு சாட்சி என்ற சுந்தனை சேம்பு தந்தை பெரியாரை வணங்குகிறேன். மனிதர்கள் மீது வைக்கின்ற ஆழமான அன்பே உண்மையான ஆன்மீகம் என்ற பேரறிஞர் அண்ணாவை பெருமையுடன் வணங்குகிறேன். காற்றாண்டு கொண்டிருக்கும் பூமியில் கழனி முதல் கணினி வரை வளர்ச்சி கண்டு காலம் உள்ளவரை கலைஞர் என்று போற்றப்படும் நூற்றாண்டு நாயகர் முத்தமிழறிஞரை வணங்குகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வேட்டி கட்டி அமர்ந்திருக்கும் வெள்ளை தமிழ் முத்தமிழ் பெற்றெடுத்த 4ஆம் தமிழை வணங்குகிறேன். தலைமையேற்ற நாளிலிருந்து தனித்துவமான வெற்றிகளையே தந்து கொண்டிருக்கும் எங்கள் தலைவரே, ஒரு சீன மன்னன் சொன்னான், வரலாற்று நூல்களை எரித்து விடுங்கள், என்னிடமிருந்தே வரலாற்றை எழுதுங்கள் என்று. மக்கள் சொன்னார்கள், வரலாறு எழுத்தில் அல்ல, எங்கள் இதயத்தில் இருக்கிறது என்று. அதுபோல் சரித்திர சாட்சியங்களை அழிப்பவர் மத்தியில் சாதனைகளால் மக்கள் இதயத்தில் சரித்திரம் எழுதும் எங்கள் முதல்வர் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். இவர் ஆட்சியில்தான் 8 திக்கும் மணியோசை ஒலிக்கின்றது. தீபதூப ஆராதனைகள் தினசரி நடக்கின்றது. தேவாரம் திருவாசகம் பன்னிசையால் நிறைகிறது. பக்தர்கள் மனமெல்லாம் இறையருள் குளிர்கிறது. எங்கள் ஆருயிர் தலைவருக்கு மீண்டும் ஒரு வணக்கம். நாம் கொடுத்து வைத்தவர்கள் உதயத்தை எல்லோரும் அண்ணாந்து பார்ப்பார்கள், ஆகாயத்தில் பார்ப்பார்கள். ஆனால் நம் மக்கள் உதயத்தை அருகிலேயே பார்க்கிறார்கள். இலக்கை அடைய முயற்சி செய், வாழ்க்கை அர்த்தமாகும் என்ற இளைய அரிஸ்டாட்டில் எங்கள் உதயநிதி. எளியன உன்னை இகழ்ந்தவர்கள் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படு என்ற புரட்சி கவிஞன் பாரதிதாசன் வரிகளுக்கேற்ப லட்சோப லட்ச இளைஞர்களை இணைக்கும் நம் இளைஞர் நல அமைச்சருக்கும் என் அன்பு வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியில் நில மீட்பு சிலை மீட்பு என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. அடுத்தவன் சொத்தை அபகரித்தால் ஆண்டவன் தான் கேட்க வேண்டும். ஆண்டவன் சொத்தை அபகரித்தால் இன்று தமிழ்நாட்டை ஆளுகின்ற நம் ஆண்டவர் தான் கேட்க வேண்டும். அந்த வகையில் திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரையில் 6004 கோடி பெருமானமுள்ள சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதற்கு முந்தைய 10 ஆண்டு கால ஆட்சியில் மீட்கப்பட்ட சொத்துக்களுடைய தொகை 3800 கோடி. இந்த 3 ஆண்டுகளில் தெய்வங்களாக இருக்கின்ற சிலைகள், கலைப்பொருட்கள் மொத்தம் 4200 இனங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. சிலைகளுக்கு பாதுகாப்பறைகள் கட்டி பாதுகாக்கப்படுகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் திருப்பணிகள் இதிகாச காலத்திற்கு இணையானது. வரலாற்று பக்கங்களில் இடம்பெறுகிற அளவிற்கு இதுவரையில் 8962 திருக்கோயில்களுக்கு திருப்பணிக்கு அனுமதி தந்திருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 8962 திருக்கோயில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற பணிகள் 20200 பணிகள். இந்த 20200 பணிகளில் இதுவரையில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்ற பணிகளுடைய எண்ணிக்கை 7648 பணிகள். இதற்கு ஒட்டுமொத்த செலவு என்பது எவ்வளவு என்றால் 5097 கோடி ரூபாய். இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இல்லாதவர்களுக்கு இவ்வளவு பெருந்தொகை இத்தனை திருக்கோயில்களுக்கு ஒதுக்கீடு செய்தது முதல் முறை. எங்கள் முதல்வரின் காலம் பக்தர்களின் நற்காலம். ஆம், கடந்த 3 ஆண்டுகளில் 1810 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. ஒரு ராஜகோபுரம் கட்டுவதையே அதிசயமாக பார்த்த காலங்கள் உண்டு. இந்த ஆட்சியில் 35 ராஜகோபுரங்கள் கட்டும் பெருமை திராவிட மன்னன் எங்கள் முதல்வருக்கே உண்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோபுர கலசங்களின் மீது புனித நீர் விழ விழ மதவாத அரசியல் வேறும் வேரடி மண்ணோடும் தமிழகத்தில் வீழ்த்தப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
நந்தனாருக்கு காட்சி தர சிவன் நந்தியை விளக்கியது ஒரு காலம். நந்தனாருக்கு காட்சி தர சிவன் நந்தியை விளக்கியது ஒரு காலம். நந்தனார்களை கருவறைக்குள் அழைத்து செல்ல வைத்த காலம் மாண்புமிகு நம் தமிழக முதல்வர் அவருடைய காலம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்று இருந்ததை 2 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாயாக யாரும் கோரிக்கை வைக்காமல் உயர்த்தி காட்டியவர் நம்முடைய முதல்வர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அமைதி புரட்சி என்பார்கள். இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதிகளிலே 7500 திருக்கோயில்களுக்கு அவருடைய திருக்கரங்களாலேயே நிதியுதவியை வழங்கி 7500 கோயில் புனரமைக்கப்படுகின்ற ஒரு அமைதி புரட்சியை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய முதல்வர் என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ராமானுஜர் உயர்த்திய சமத்துவ கொடி, வள்ளலார் உயர்த்திய சமய சன்மார்க்க கொடி, இரண்டையும் உயர்த்தி பிடிக்கிறது எங்கள் முதல்வர் அரசின் இருவர்ண கொடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1000 ஆண்டு திருப்பணி, இங்கே பேசியவர்கள் பலர் அதை எடுத்து சொன்னார்கள், திருப்பணிகள் வேண்டும் என்று. ஆம், கல் தோன்றி முன்தோன்றா காலத்திற்கு முன்தோன்றிய தமிழை போல் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட புல் புதர் மண்டி கிடந்த திருக்கோயில்களில் திருப்பணி நடைபெற 100 அல்ல, ஆண்டுக்கு 100 கோடி 100 கோடி 100 கோடி என்று 300 கோடியை வாரி வழங்கிய வள்ளல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். இந்த 300 கோடியோடு உபயதாரர்கள் வழங்கிய 83 கோடியும் இன்றைக்கு சேர்ந்து கொண்டது. இந்த 383 கோடியில் 274 திருக்கோயில்கள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. சொல்வதை செய்கின்ற அரசு என்பதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருக்கோயில்களில் 23 கோயில்கள் குடமுழுக்கு நிறைவு பெற்றிருக்கின்றது. முப்பாட்டன்களால் நம் முப்பாட்டன் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோயில்கள் முழுமையாக எங்கள் முதல்வரால் புனரமைக்கப்படுகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு கால பூசை திட்டம் இது ஒரு வரலாறு. கார் உள்ளளவு கடல் நீர் உள்ளளவு எங்கள் முதலமைச்சரின் திருப்பெயர் ஒரு கால பூஜை திட்டத்தில் கல்வெட்டுகளாக பதிக்கப்படும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. 17000 திருக்கோயிலுக்கு 1 லட்சம் ரூபாய் என்று இருந்த அந்த வைப்பு நிதி தொகையை 2 லட்சமாக உயர்த்தி காட்டினார். அந்த திருக்கோயிலுக்கு மைய நிதி உருவாக்கி அனைத்து திருக்கோயில்களுக்கும் கட்டணமில்லா மின்சாரத்தை ஏற்படுத்தி தந்தார். அந்த திருக்கோயிலை பணிபுரிகின்ற அர்ச்சகர்களுக்கு இதுவரையில் எந்த விதமான ஊக்கத்தொகையும் இல்லை. அந்த 17000 திருக்கோயிலே பணியாற்றுகின்ற அர்ச்சகர்களுக்கு ரூபாய் 1000 மாதந்தோறும் அவர் வங்கி கணக்கிலே செலுத்துவதற்கு ஆணையிட்டிருக்கின்றார். இதோடு மட்டுமல்ல, அந்த ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற அந்த அர்ச்சகருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டிற்கு 500 நபர்களுக்கு, ஒரு ஆண்டுக்கு 500 நபர்களுக்கு 10,000 வீதம் கல்வி தொகையை வழங்கி கல்விக்கண் திறக்கின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை இங்கே பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு மாத்திரம் முதல்வர் அவர்கள் வழங்கி இருக்கின்ற தொகை இதுவரையில் எவ்வளவு என்றால் 310 கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கி இருக்கின்ற பெருமை நம்முடைய முதல்வரை சாரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1000 ரூபாய் மகிழ்ச்சி ஒருபுறம் என்றால், தலங்களில் சிறந்த தானம், தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள். நம்முடைய கார்த்திக் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் பேசும்போது சொன்னார், இதுவரை முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 8 கோயில்களில் அன்னதான திட்டம் என்று. இல்லை, 9 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தின் அட்சய பாத்திரமாக இருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். அவர் பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டத்தால் ஆகின்ற செலவு எவ்வளவு என்றால் 43 கோடி ரூபாய். இந்த திட்டத்தால் பயன்பெற்ற பக்தர்கள் எவ்வளவு பேர் என்றால் 1,24 லட்சம் பேர். அதே போல் நம்முடைய பேரவைத் தலைவர் கூட அன்னதான திட்டம் வேண்டும் என்று கேட்டார். தற்போது தமிழகத்திலே 760 திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதான திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு ஆகின்ற செலவு ஆண்டொன்றுக்கு 74 கோடி ரூபாய் இதற்கு ஆகிறது. இதில் பயன்பெறுகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை 2,11 லட்சம் பேர் இதில் பயனடைகிறார்கள். இந்த ஆண்டு இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விரிவுபடுத்த உத்தரவிட்டிருக்கின்றார்கள்.
எங்கள் முதல்வரின் அன்னதான திட்டத்தால் இறைவனின் சன்னிதானங்களே இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அர்ச்சகர் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் நலன். இறைப்பணியில் இருக்கின்ற அர்ச்சகர் மற்றும் பணியாளர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு திட்டங்கள் தருகின்ற நலத்திட்ட நாயகன் நம் முதல்வர் அவர்கள். தமிழர் திருநாளுக்கு புத்தாடை, ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ரூபாய் 1000 ஊக்கத்தொகை, கருணை தொகை. அதேபோல் 2000 என்று இருந்த ஓய்வூதியத்தை 4000 ரூபாயாக மாற்றி காட்டிய பெருமை. குடும்ப நலநிதி ரூபாய் 3 லட்சம். கட்டணம் இல்லாமல் திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் 47,000 பேர்களுக்கு முழு உடல் பரிசோதனை. 1289 தற்காலிக பணியாளர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகு நிரந்தரமாக அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது அர்ச்சகர் மற்றும் பணியாளர் நலம் காக்கும் திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு இத்திட்டங்களே ஒரு சாட்சி. இவர் விவசாயத்துறை அமைச்சர் ஒரே டிஸ்டர்ப் பண்ணிருக்கார். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவிழாக்களின் கம்பீரம் திருத்தேர் என்பார்கள். அந்த திருத்தேர்கள் என்பது தங்கத்தேர் 68 துறைக்கு இருக்கின்றன, வெள்ளித்தேர்கள் 55 துறையில் இருக்கின்றன, 1097 மரத்தேர்கள் துறையின் கீழ் இருக்கின்றன. இந்த அனைத்து தேர்களையும் ஒருமுகப்படுத்தி மரத்தேர்களுக்கு 41 மரத்தேர்கள் 8 கோடி ரூபாயில் புனரமைத்து அனைத்து திருத்தேர்களையும் வீதி உலா வர செய்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்னர்கள் ஆட்சியில் தேர்ப்படையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம் முதல்வர் ஆட்சியில் தேர்ப்படை. ஆம், திருவிழாக்களின் கம்பீரமே தேர்கள் தானே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் 43 கோடியில் தேவைப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று சுமார் 74 புதிய மரத்தேர்கள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த 74 மரத்தேர்களும் வீதி உலா வரும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தேர்களுக்காக கோரிக்கை வைத்த உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தேர்களை மாத்திரம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனம் கொள்ளாமல் அந்த திருத்தேர்களை பாதுகாப்பதற்காக ரூபாய் 20 கோடியை ஒதுக்கீடு செய்து 124 திருத்தேர் பாதுகாப்பு கொட்டகைகளை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார். அதோடு இல்லாமல் கேட்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் கோரிக்கைக்கேற்ப 3 புதிய தங்கத்தேர்கள், 5 புதிய வெள்ளித்தேர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அறிவித்து அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த 5 வெள்ளித்தேர்களில் திருத்தணியினுடைய வெள்ளித்தேர் தற்போது திருவிழா வந்து கொண்டிருக்கின்ற என்ற மகிழ்ச்சியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் எங்கும் எங்கள் தேரோடும் என்றார் கண்ணதாசன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த வரிகளுக்கு, அந்த தேரோட்டத்திற்கு உயிரோட்டம் தந்தவர் எங்களுடைய முதல்வர் என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயில் திருப்பணி. இவர் ஆட்சியில் திருக்குளங்கள் நிறைகின்றன, தெப்பத் திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கின்றன. அந்த வகையில் 120 கோடி ரூபாய் செலவில் சுமார் 81 திருக்கோயில்களுடைய திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. புதிய திருக்குளங்கள் 3 ரூபாய் 4 கோடியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1 லட்சம் தலமரக்கன்றுகள் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தொடங்கி இன்று வரையில் திருக்கோயில்களில் 1 லட்சம் தலமரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கின்றன. புதிய குளங்கள் வெட்டியும் குளங்களை சீரமைத்தும் மரக்கன்றுகள் நட்டும் இறைத்தலங்களுக்கு எழில் சேர்த்து இமயமாய் உயர்ந்து நிற்கின்றார் எங்கள் முதல்வர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இறைவனுக்கும் மண்டபங்கள் தேவைப்படுகின்றன, நம்முடைய இறை அன்பர்களுக்கும் மண்டபங்கள் தேவைப்படுகின்றன. அந்த வகையில் பார்த்தால் வசந்த மண்டபம், வாகன மண்டபம், யாகசாலை மண்டபம், சஷ்டி மண்டபம், பரிகார மண்டபம், திருமண மண்டபம், அன்னதான மண்டபம், இளைப்பாறும் மண்டபம், விருந்து மண்டபம், பொங்கல் மண்டபம், முடிக்காணிக்கை மண்டபம் என்று இத்தனை வகையான மண்டபங்களுக்கு
ரூபாய் 469 கோடி செலவில் 240 மண்டபங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஏற்படுத்த உத்தரவிட்டிருக்கின்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த மண்டபங்களால் தெய்வங்களுக்கும் மகிழ்ச்சி, பக்தர்களுக்கும் நெகிழ்ச்சி. இதுவே இவ்வாட்சியின் மலர்ச்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதல்வருடைய இந்த இந்து சமய அறநிலையத்துடைய ஆட்சியின் சாதனையை சொல்ல வேண்டும் என்றால் 100 மணி நேரம் கூட போதாது. ஒரு சில சாதனைகளை ஒரு வரியாக இந்த அவையிலே நான் எடுத்துக்கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அகரமாய் திகழும் முருகனுக்கு அனைத்துலக மாநாடு பெருமை தந்தார். ஆன்மீக புரட்சியாளர் ராமானுஜர் வாழ்க்கை நூலாக்கம் பெருமை தந்தார். இறையருட்சோதி வள்ளலாருக்கு முப்பெரும் விழா பெருமை தந்தார். ஈடில்லா தங்க முதலீட்டு திட்டம் தந்து பெருமை தந்தார். உயர்நிலை ஆலோசனை குழு உருவாக்கம் தந்து பெருமை தந்தார். ஊரெல்லாம் மகா சிவராத்திரி நவராத்திரி பெருமை தந்தார். எல்லா நாளும் அன்னை தமிழில் வழிபாடு என்ற பெருமை தந்தார். ஏறி இறங்க பக்தர்களுக்கு கம்பிவட ஊர்தி மின்தூக்கி பெருமை தந்தார். ஐயனுக்கு மலர் வழிபாடு மண்டலத்தில் பெருமை தந்தார். ஒருவார பூஜை கோயில் மின்கட்டணத்திற்கு மைய நிதி பெருமை தந்தார். ஓலைச்சோடி நூலாட்டம் பெருமை தந்தார். ஔவையார் சிறப்புக்கு மணிமண்டபம் பெருமை தந்தார். எஃகு போல் உறுதியாய் திருத்தேர் கொட்டைகளுக்கு பெருமை தந்தார். மாற்றுத்திறனாளிகள் விரைவு தரிசனம் செய்வதற்குண்டான பெருமை தந்தார். அருளாளர்கள் சித்தர்களுக்கு பெருவிழா பெருமை தந்தார். திருக்கோயில் பக்தர்களுக்கு மருத்துவ மையம் பெருமை தந்தார். மங்கையருக்கு பௌர்ணமி திருவிளக்கு பூஜை பெருமை தந்தார். பசுக்கள் காப்பகம் திருப்பணி பெருமை தந்தார். குழுகுழுவென்று யானை நீர் விளையாட யானை குளியல் பெருமை தந்தார். திருக்கோயில்கள் நூலகம் பெருமை தந்தார். அலுவலர்களுக்கு 108 வாகனங்கள் பெருமை தந்தார். 1100 இணைகளுக்கு திருக்கோயில் சார்பில் திருமண பெருமை தந்தார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி பெருமை தந்தார். திருவள்ளூருக்கு திருக்கோயில் திருப்பணி பெருமை தந்தார். இவை இந்து சமய அறநிலைத்துறைக்கு முதல்வர் தந்த பெருமையிலும் பெருமை என்பதை பேரவைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் ஏற்கனவே எடுத்துக் கொள்ளப்பட்ட பணி 5114 கோடி என்று குறிப்பிட்டிருந்தேன். இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்ற பணிகள் எவ்வளவு என்றால் 1114 திருக்கோயில்களில் சுமார் 9700 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த பணிகள் 108 அறிவிப்புகளாக ஒன்றாக்கி அந்த 108 அறிவிப்புகளில் 32 அறிவிப்புகளை 20 அறிவிப்புகளாக இணைத்து மீதமுள்ள 76 அறிவிப்புகளை இம்மாமன்றத்தில் வாசித்ததாக கருதி பதிவு செய்யுமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்புகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் 17,000 திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த நிதி 2 லட்சம் ரூபாய். அந்த 2 லட்சம் ரூபாயிலிருந்து 50,000 உயர்த்தி எப்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கிராமப்புற கோயில்களுக்கு வழங்கினாரோ அதே போல் ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் செயல்படுகின்ற திருக்கோயில்களுக்கு 2 லட்சம் ரூபாயிலிருந்து 2.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி காட்டியிருக்கின்றார் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு அரசுக்கு தேவைப்படுகின்ற அரசு வழங்குகின்ற தொகை எவ்வளவு என்றால் 85 கோடி ரூபாயை அரசு மானியமாக இந்த திருக்கோயிலுடைய வைப்பு நிதிக்கு வழங்குகின்றது. இந்த திட்டத்தால் மேலும் கூடுதலாக்க இந்த 17,000 என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற போது 13,000 திருக்கோயில்கள் இருந்தது. முதல் ஆண்டு 2,000 திருக்கோயில்களை உயர்த்தினார். இரண்டாவது ஆண்டு கூடுதலாக 2,000 திருக்கோயில்களை உயர்த்தினார். தற்போது இந்த ஆண்டு கூடுதலாக 1000 திருக்கோயில்களை இந்த எண்ணிக்கையில் சேர்த்துக்கொண்டு அதற்குண்டான 25 கோடி ரூபாயையும் இன்றைக்கு அரசே மானியமாக வழங்குகிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர்களுக்கு ரூபாய் 1000 என்பதை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தொடங்கப்பட்டது. அந்த வகையிலே புதிதாக எடுத்துக் கொள்ளப்படுகின்ற 1000 திருக்கோயில்களுக்கும் கூடுதலாக அவர்களுக்கும் 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்குகின்றோம். இதற்குண்டான செலவு ஆண்டுக்கு 21 கோடி ரூபாய் என்பதை நான் இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அறிவிப்பு எண் 2
ஒரு கால பூஜை திட்டத்தில் பணியாற்றும் அர்ச்சகர் பிள்ளைக்கு ஏற்கனவே 400 பேர்களுக்கு 10,000 கல்வி ஊக்கத்தொகை வழங்கியதை இந்த ஆண்டு 500 பேர்களுக்கு உயர்த்தி வழங்க மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறிவிப்பு எண் 75, 76, 77. இந்த ஆண்டு 6 திருக்கோயில்களில் பக்தர்கள் ஒருங்கிணைந்த அடிப்படை வசதிகள் மேற்கொள்ள ஏதுவாக பெருந்திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அதற்கு 177.70 கோடி அளவிலே திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்ற அந்த 6 திருக்கோயில்கள் சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் திருக்கோயில், நீலகிரி மாவட்டம் தாண்டல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோயில், சென்னை வேசார்பாடி அருள்மிகு கரபத்திர சுவாமிகள் மடாலயம், பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோயில் 3வது கட்டமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கோவை மாவட்டம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் 3வது கட்டமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அறிவிப்பு எண் 14. நாள் முழுவதும் அன்னதானம். ஏற்கனவே 11 கோயில்களில் செயல்பட்டு வருகின்ற இந்த அன்னதானம் இந்த ஆண்டு மேலும் 2 கோயிலுக்கு நீட்டிக்கப்படுகிறது. மதுரை மாவட்டம் அழகர் கோவில் கள்ளழகர் திருக்கோயில், கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், இந்த 2 கோயில்கள் இந்த ஆண்டு சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. இதுவரையில் இந்த ஆண்டு பொறுப்பேற்று 11 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு எண் 21. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆண்டவர் திருக்கோயில் சார்பாக நடத்தப்படும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஏற்கனவே காலை உணவு திட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முதல் நம்முடைய மாவட்ட அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் கோரிக்கை ஏற்று திண்டுக்கல் பழனி ஆண்டவர் திருக்கோயில் சார்பில் நடத்தப்படுகின்ற பள்ளி கல்லூரியிலே படிப்பவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தையும் இந்த ஆட்சியில் கொண்டு வரப்படுகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்கும் திட்டம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் முதலில் இந்த திட்டம் துவக்கப்பட்டது. தற்போது 20 கோயிலே இருக்கின்ற இந்த அன்னப்பிரசாத திட்டம் கூடுதலாக இந்த ஆண்டு 5 திருக்கோயில்களில் செயல்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 82. சென்னை மாநகர் மற்றும் சென்னை புறநகர் பகுதியிலே இருக்கின்ற 115 திருக்கோயில்களுக்கு ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்படும். அதேபோல் இந்த ஆண்டு புதிதாக தங்கத்தேர் மற்றும் வெள்ளித்தேர் ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் 2 தங்கத்தேர்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் உக்கடம் லட்சுமி நரசிம்மசாமி திருக்கோயில், இளஞ்சிக்குமார் திருக்கோயில் 2 கோயில்களுக்கு தங்கத்தேர் இந்த ஆண்டு வழங்கப்படும். அதேபோல் இந்த ஆண்டு 4 திருக்கோயில்களுக்கு வெள்ளித்தேர்கள் வழங்கப்பட உள்ளது 11.50 கோடி செலவில். ஒன்று திருச்சி மாவட்டம் கல்லுக்குழி ஆஞ்சநேயர் திருக்கோயில், குமரவயலூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில், மடப்பாறை அருள்மிகு நல்லாண்டவர் திருக்கோயில், தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில். இந்த ஆண்டு இந்த 4 திருக்கோயில்களுக்கு வெள்ளித்தேர் உபயதாரர்களால் வழங்கப்பட இருக்கின்றது. திருச்சியை சார்ந்தவங்க ஒன்னே ரியாக்ஷனே காணும், 2 அமைச்சர்கிட்டே ரியாக்ஷன் காணும். இதோ இப்ப பச்சை திருச்சின்ட்டு ஃபுல்லா இருக்கு பாருங்க. நீங்க ரியாக்ஷன் உள்ள கோயில்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டீங்க. இந்த ஆண்டு 23 கோயில்களில் 15.30 கோடி செலவில் 23 புதிய மரத்தேர்கள் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கைக்கேற்ப இந்த ஆண்டு பணி எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆன்மீக பயணத்தில் ஒரு மைல் கல்லை பதித்திருக்கின்றோம். முதலில் ஒன்றிய அரசு அறிவிக்காததற்கு முன்பே காசி ராமேஸ்வரத்திற்கு ஆன்மீக பயணம் அறிவித்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆன்மீக ஆட்சி என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்தவர்களுக்கு இந்த ஆண்டு 420 பேர் கட்டணம் இல்லாமல் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு செல்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்றார்கள். இதற்கு ஆகின்ற 1,05,00,000 ரூபாய் செலவை அரசே மானியமாக வழங்கும்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதேபோல் 60 வயது மூப்புடையவர்களுக்கு ஒரே நேரத்தில் முருகனின் அறுபடை வீடுகளான பழனி, திருச்செந்தூர், சாமிமலை, அழகர் கோயில், திருத்தணி, திருப்பரங்குன்றம் ஆகிய திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு கடந்த ஆண்டு 1000 பேர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். இந்த ஆண்டும் தமிழ் கடவுளான முருகர் திருக்கோயிலுக்கு 1000 பேர்கள் ஆன்மீக பயணமாக அழைத்து செல்வதற்கு அதற்குண்டான நிதி ரூபாய் 1,58,00,000 அரசே மானியமாக வழங்குகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதை தொடர்ந்து விரத நாட்களான ஆடி மாதம், புரட்டாசி மாதங்களில் ஏற்கனவே நம்முடைய சுற்றுலா போக்குவரத்தின் சார்பில் நம்முடைய ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். இந்த முறை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கட்டணம் இல்லாமல் 60 வயதுக்கு மேல் மூப்புள்ளவர்களுக்கு ஆன்மீக பயணமாக ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோயில்களுக்கு 1000 பேரையும், அதேபோல் வைணவ திருக்கோயில்களுக்கு 60 முதல் 70 வரை உள்ள 1000 பக்தர்கள் கட்டணமின்றி அழைத்து செல்வதற்கு ரூபாய் 50 லட்சத்தை அரசு நிதியாக வழங்கியிருக்கின்றார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆன்மீக நூல்களை பாதுகாக்கும் பொருட்டு ஏற்கனவே 216 ஆன்மீக நூல்களை மீண்டும் பதிப்பாக்கத்தின் மூலம் புத்துயிர் அளித்திருக்கின்றார். இந்த ஆண்டு கூடுதலாக 300 ஆன்மீக நூல்கள் புதுப்பாக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தக விற்பனை நிலையங்களில் பணிபுரிய முன்னுரிமை. திருக்கோயிலில் புதிதாக இந்த ஆண்டு 100 புத்தக விற்பனை நிலையங்கள் தொடங்க இருக்கின்றோம். இந்த 100 புத்தக நிலையங்களை பணியாற்றுவதற்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வள்ளலார் அவதரித்த இல்லம் மறுசீரமைப்பு கட்டுதல். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மாவட்டம் மருதூரில் அருட்பிரகாச வள்ளலார் அவதரித்த இல்லம் ரூபாய் 3,75,00,000 மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். இந்த நிதி தமிழக அரசினுடைய நிதி என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு கட்டணமில்லா திருமணத்தை இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் தொடங்கி வைத்தார். முதலாண்டு 500 திருமணங்கள் 20,000 ரூபாய் ஒதுக்கீடு தந்தார். இரண்டாம் ஆண்டு 600 திருமணங்கள் சுமார் 50,000 ஒதுக்கீடு செய்து தந்தார். இந்த ஆண்டு 700 திருமணங்களை நடத்த உத்தரவிட்டு அந்த 700 திருமணங்களுக்கு ஒரு திருமணத்திற்கு 60,000 ரூபாய் என்று ஒதுக்கீடு செய்து தந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இதில் ஒரு சிறப்பு அந்தஸ்தாக மாற்றுத்திறனாளிகள் யாராவது ஒருவர் அந்த ஜோடியில் இருக்குமானால் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே இருக்கின்ற திருக்கோயில் திருமண மண்டபங்களில் கட்டணம் இல்லாமல் திருமணங்கள் நடத்தி வைக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி என்பது தொன்று தொட்டு தொன்மையாக இருக்கின்ற அனைத்து ஆலயங்களுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற ஆட்சி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தமிழகத்திலே இருக்கின்ற 22 வழிபாட்டு மடங்களில் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் வழிபாட்டு மடங்களில். அதேபோல் இசைக்கலைஞர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிப்பு எண் 31. நிதி வசதியற்ற திருக்கோயில்களில் ஏற்கனவே மிக குறைந்த சம்பளத்தில் 1000, 2000, 3000 என்று சம்பளத்திலே இருக்கின்ற இசைக்கலைஞர்களுக்கு தொகுப்பூதியமாக மாதம் 10,000 வழங்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒளிவருடல் செய்தல். திருக்கோயிலுடைய அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் என்பதை கருத்தில் கொண்டு இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்திலே இருக்கின்ற பல்வேறு டாக்குமெண்ட்டுகள் சுமார் 2,25,00,000 ஒளிவருடல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு கூடுதலாக 1 கோடி பக்கங்கள் துறையினுடைய அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் ஒளிவருடல் செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரேவர் கருவி கொள்முதல். திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை அளவீடு செய்து திருக்கோயிலுடைய சொத்துக்கள் என்பதை நிலைநாட்டுவதற்காக ரேவர் கருவி புதிதாக இந்த ஆண்டு 2,50,00,000 செலவில் வாங்கப்பட உள்ளது. கருணை இல்லங்கள் மேம்பாடு. ஏற்கனவே திருக்கோயில் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற 7 கருணை இல்லங்கள் இந்த ஆண்டு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும்.
ஏற்கனவே செயல்பாடு இல்லாத 3 கருணை இல்லங்கள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெறும். பக்தர்கள் தங்கும் விடுதி அறிவிப்பு எண் 96 97. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கும் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் பக்தர்கள் தங்கும் விடுதி கட்டப்படும். சகரபண்ண கட்டப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மலைக்கோயில் சார்ந்த கோயில்களுக்கு அதிகமான பக்தர்கள் வருகை தருவதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 17 மருத்துவ மையங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். இந்த ஆண்டு கூடுதலாக பெரியபாளையம் அருள்மிகு பவானீஸ்வரர் கோயிலிலும் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோயிலுக்கும் 2 மருத்துவ மையம் இந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அறிவித்த இந்த 108 அறிவிப்புகள், கடந்த ஆண்டு அறிவித்த 235 அறிவிப்புகள், அதற்கு முன்பு அறிவித்த 165 அறிவிப்புகள், இந்த அறிவிப்புகள் அத்தனையும் செயல்பாட்டில் இருக்கின்றன. இந்த பணிகள் எல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த பணிகள் ஏற்கனவே வரலாற்றில் சொல்லப்படுகின்ற ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வரிசையில் எங்களுடைய முதல்வரின் திருப்பெயரும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலைத்துறைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய இதயத்தில் வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சில சாட்சிகள். இதுவரையில் இந்து சமய அறநிலைத்துறையின் பக்கமே ஆரம்பிக்கப்பட்ட பிறகு 77 ஆண்டு காலத்தில் எந்த முதலமைச்சரும் வரவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 4 முறை இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டடத்திற்கு வந்த பெருமை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும். அதே போல் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருள் சூழ்ந்திருந்த அந்த இந்து சமய அறநிலையத்துறை கட்டிடத்திற்கு 30 கோடி ரூபாயை அள்ளி தந்து ஒளிபெற செய்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதே போல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 71 நிகழ்ச்சிகளில் இந்து சமய அறநிலையத்துறையுடைய நிகழ்ச்சிகளில் மாத்திரம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்றதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டுடன் சேர்த்து இந்த துறைக்கு 928 கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றார். 928 கோடி ரூபாயை இதுவரையில் வரலாற்றில் இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் எந்த அரசும் வழங்காத ஒரு தொகை இந்த தொகை. அதோடு கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய தஞ்சாவூருக்கு 3 கோடி வழங்கியதாக நம்முடைய துரை சந்திரசேகர் பெருமைப்பட்டுக் கொண்டார். அதோடு மட்டுமல்ல, கன்னியாகுமரி திருக்கோயிலின் சார்பில் 480 திருக்கோயில்கள் அந்த தேவஸ்தானத்திற்கு சொந்தமான திருக்கோயில்கள். அந்த திருக்கோயில்களுக்கு இதுவரையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடியாக இருந்த நிதியை 8 கோடியாக உயர்த்தி காட்டியிருக்கின்றார். அதேபோல் நம்முடைய புதுக்கோட்டை தேவஸ்தானத்தின் கீழ் 225 திருக்கோயில்கள் வருகின்றன. அந்த திருக்கோயில்களுக்கு 1 கோடி இருந்த நிதியை இன்றைக்கு 6 கோடி ரூபாயாக உயர்த்தி தந்திருக்கின்றார். இப்படி உயர்த்தப்பட்ட நிதி திருக்கோயில்களுக்கு மாத்திரம் எத்தனை என்றால் 803 திருக்கோயில்களுக்கு சுமார் 64 கோடி ரூபாயை மானியமாக வழங்கி போதிய விளக்கு எரியாமல் இருந்த திருக்கோயில்கள், போதிய பூஜைகள் இல்லாமல் இருந்த திருக்கோயில்கள், 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்ற சம்பளத்திலே இருந்த பணியாளர்கள், அர்ச்சகர்கள், இவர்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு 1000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தவர்கள் 10,000 ரூபாய் சம்பளம் பெறுகின்ற அளவிற்கு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆன்மீகம் என்பது அறத்தையும் உள்ளடக்கியது என்றார் நம் முதல்வர். ஆன்மீகம் என்பது அறத்தையும் உள்ளடக்கியது என்றார் நம் முதல்வர். அந்த வகையில் தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறைக்கு 25 பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த 25 பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் 24,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய 129 பணிகளை
129 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த பள்ளிகள் கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளுடைய படிப்பிற்கு கண் திறந்தவர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்து சமய அறநிலையத்துறையின் ஏற்றமிடு செயல்பாடுகளை பார்த்து எப்போதும் இல்லாத அளவிற்கு அரசு ஒருபுறம் நிதி 928 கோடி ஒதுக்கிறது என்றால், இந்த ஆட்சியில் தான் இந்த 3 ஆண்டு காலத்தில் உபயதாரர்கள் நிதி 979 கோடி ரூபாய் இந்த திருக்கோயிலுக்கு வந்திருக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த ஆட்சிக்கு தருகின்ற நிதி முறையாக இறை என்பர்களுக்கு இறை பக்தர்களுக்கு கொண்டு சேரும் என்பது இந்த நிதியிலிருந்து தெரிகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆன்மீக அன்பர்கள் இதயத்தில் அரியாசனமிட்டு அமர்ந்திருக்கின்றார் நம் முதல்வர். அன்னை தமிழகத்தின் அருந்தவ புதல்வர் நம் முதல்வர் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிறைவுரையாக, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாட்டில்தான் திருக்கோயில்கள் அதிகம். இந்திய ஒன்றியத்திலே தமிழ்நாட்டில்தான் 72,000 திருக்கோயில்கள் இருக்கின்றது. இது அதிகம். தமிழ்நாட்டில் காரணம், நாம் கோயில்களை வைத்து கலை வளர்க்கின்றோம். அதற்கு காரணம், நாம் கோயில்களை வைத்து கலை வளர்க்கிறோம், கலவரத்தை வளர்க்கவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாம் கோயிலை வைத்து பண்பாட்டை வளர்க்கிறோம், பாகுபாடை வளர்க்கவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த மதமாக இருந்தாலும் அன்பு கொள்வதே இந்து மதம். எந்த மதமாக இருந்தாலும் அன்பு கொள்வதே இந்து மதம். கடவுளை கோயிலை வைத்து வணங்கலாம், கடவுளை கோயிலில் வைத்து வணங்கலாம். பிரச்சாரத்துக்கு அழைத்து வாராதீர்கள். கடவுளை கோயிலில் வைத்து வணங்குங்கள், பிரச்சாரத்திற்கு அழைத்து வாராதீர்கள். இறைவனிடம் வரம் கேளுங்கள், இறைவனை வைத்து வாக்கு கேட்காதீர்கள். இறைவனிடம் வரம் கேளுங்கள், இறைவனை வைத்து வாக்குகள் கேட்காதீர்கள். நான் பொதுவாக சொல்றேன், செல்வனை பார்த்து வந்தேன், சிந்தனை செல்வனை பார்த்து வந்தேன், அவரை பார்த்து வந்தேன். நீங்க பேசுங்க, நீங்க என்னைய பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. குறிப்பிட்டு சொல்லலாம், உலகத்திற்கு யாரையும் குறிப்பிட்டு சொல்லலையே. இல்ல அவரை காட்டின இல்ல, கடவுளை நீங்க கூட்டு போனீங்களாங்க இல்லையே. ஆமா, பிறகு நீங்க உங்க பாட்டுக்கு இருங்க, நீங்க பேசுங்க. உலகத்திற்கே பொதுமறையும் பொது நீதியும் வழங்கிய அன்னை தமிழ்நாட்டில், உலகத்திற்கே பொதுமறையும் பொது நீதியும் வழங்கிய அன்னை தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை அரசியலாக்கும் சூழ்ச்சிகள் தகர்க்கப்படும். ஆன்மீகத்தை அரசியலாக்கும் சூழ்ச்சிகள் தகர்க்கப்படும். மனிதநேயம் ஒருபோதும் இம்மண்ணை விட்டு அகலாது. அறநிலையத்துறை இருக்காது என்றவர்களின் எந்த அதிகாரமும் தமிழ்நாட்டில் செல்லாது. அறநிலையத்துறையே இருக்காது என்பவர்களின் சொல் தமிழகத்தில் செல்லாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நதிகள் முன்னேதான் செல்லும், பின்வந்ததில்லை. அதுபோல் எங்கள் முதல்வர் லட்சியத்தில் முன்வைத்த காலை பின்வைப்பதில்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு முதல்வருக்கு தோள் கொடுக்க எங்கள் உதயாவும் இருக்கிறார். இவரால் விளையாட்டுத்துறை வெற்றி மலர்களின் தோட்டமானது. களமாடும் இவர் முன்னே சூறாவளிகளும் தோற்று போயின. நேற்று நட்சத்திரம், நாளை அவர் உச்சத்தில் உலாவரும் உதயசூரியன். உதயசூரியன் புறப்பட்டால் உலகமே ஒளிமயமாகும். எங்கள் உதயநிதி புறப்பட்டால் தமிழ்நாடே இன்று போல் என்றும் எங்கள் தலைவர் வசமாகும். அவருக்கும் என் நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் உழைப்பால் உருவான ஆட்சி இந்த ஆட்சி. அவர் இட்ட பணி எதுவாயினும் செய்து முடிப்போம். அவர் எந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னாலும் அதை முன்னின்று ஏற்போம். அறநிலையத்துறை அணி செய்து வளர்ப்போம். இதுவே எங்கள் முழக்கம். வாய்ப்பளித்த தங்களுக்கு என் நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த துறையின் சார்பாக இந்த திட்டங்களையும் அறிவிப்புகளையும் தயாரிப்பு செய்வதற்கு உதவியாக இருந்த தலைமைச் செயலாளர் அன்பிற்கினிய சிவதாஸ் மீனா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கும், சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலைத்துறையின் கூடுதல் செயலாளர் அன்பிற்கினிய மருத்துவர் மணிவாசன் அவர்களுக்கும், நீதித்துறை முதன்மை செயலாளர் அன்பிற்கினிய நிதித்துறை முதன்மை செயலாளர் அன்பிற்கினிய உதயச்சந்திரன் அவர்களுக்கும், இந்து சமய அறநிலைத்துறை சிறப்பு பணி அலுவலர் குமரகுருபரன் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள் மருத்துவர் பி உமாநாத் அவர்களுக்கும், முனைவர் எஸ் எஸ் சண்முகம் அவர்களுக்கும், திருமதி அனுஜாஜ் அவர்களுக்கும், இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய காவி முரளிதரன் அவர்களுக்கும், கூடுதல் ஆணையாளர் சங்கர் அவர்களுக்கும்,
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேர்முக உதவியாளர் அன்பிற்கினிய தினேஷ்குமார் அவர்களுக்கும் இத்துறையை சார்ந்த கூடுதல் ஆணையாளர்கள், இணை ஆணையாளர்கள், துணை ஆணையாளர்கள் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை, எனக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டே அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றுகின்ற வகையில் உறுப்பினர்கள் கொடுத்த வெட்டு தீர்மானங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த அறிவிப்புகளில் பல இடம்பெற்றிருக்கும். அப்படி இடம்பெறாமல் இருந்தாலும் தொடர்ந்து உங்கள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப அனைத்து பணிகளுக்கும் முன்னுரிமை தந்து அந்த பணிகளை சிறப்புற நடத்தி காட்ட வேண்டும் என்று இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் அனைவருக்கும் பொதுவாக ஆன்மீகத்தில் நாட்டமுள்ளவர் கொடுக்கின்ற மனுக்களை நிறைவு செய்ய எங்களுடைய முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு அனைவரையும் வேண்டி விரும்பி பேசுகின்ற போது இவ்வளவு அதிகமான அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மானியத்தில் கலந்து கொண்டதற்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மூத்த அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி.